ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிஸ் ஃபுட் கார்னர். நாம இன்னைக்கு தவளை அடை எப்படி பண்றதா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நான் அரை கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். எல்லாமே அரை கப் அளவுக்கு தான் எடுக்கிறேன். அரை கப் இட்லி அரிசிக்கு அரை கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். அரை கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். அரை கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கலாம். இதுக்கு கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுல ஒரு 5 வரமிளகாய் தனியா ஒரு பவுல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இது ஒரு 4 to 5 hours ஊறணும். இது நல்லா ஒரு 3 times வாஷ் பண்ணிட்டு ஒரு 4 to 5 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிடலாம். நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இப்போ முதல்ல இந்த 5 வரமிளகாவும் கூடவே ஒரு அரை மூடி தேங்காயும் சேர்த்து முதல்ல நம்ம அரைச்சிடலாம். அப்பதான் உங்களுக்கு அந்த வரமிளகாய் நல்லா உங்களுக்கு அரைஞ்சு வரும். இப்போ இது கூடவே நம்ம ஊற வச்சிருக்கிற இந்த அரிசி பருப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இது அரைக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபைன் பேஸ்டா அரைக்காம நல்லா ஒரு கொருன்னு அரைங்க. அப்பதான் உங்களுக்கு அடை ஊத்தும் போது ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் வெந்து வரும்போது. இப்போ இது நல்லா அரைச்சாச்சு. இதை ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். நான் எடுத்த இந்த பருப்பு அரிசி எல்லாமே சேர்த்து ஒரு 3 பேட்சா பிரிச்சு நான் அரைச்சிக்கிட்டேன். இப்போ 2வது பேட்ச் நம்ம அரைக்க போறோம். இது கூடவே இந்த அடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நான் கல் உப்பு தான் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நம்ம அரைச்சிக்கலாம். எல்லாமே குறுன்னு அரைச்சி எடுத்து இந்த மாதிரி பவுல்ல மாத்திக்கோங்க. மாத்திட்டு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம செஞ்சிடலாம். தாளிப்பு செஞ்சுட்டு அப்புறம் ஈவனா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, ஒரு சின்னதா ஒரு பிஞ்ச் சீரகம், ஒரு பிஞ்ச் மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நம்பர் மிளகு சேர்த்தா போதும். ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாவும் நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே பொடியா நறுக்கி இந்த தாளிப்புல சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பருப்பு எல்லாமே நல்லா ஒரு பொன்னிறமா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு இப்போ இதுக்கு பெருங்காயமும் நம்ம சேர்த்துடலாம். கடைசியா பெருங்காயம் சேர்த்து இது வறுக்கும் போது நல்ல ஒரு வாசனை வரும். அவ்வளவு நல்லா இருக்கும் இந்த வாசனை. இந்த தவளை அடை நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது என் அம்மா அடிக்கடிக்கு செய்வாங்க. என் அம்மா சொல்லி கொடுத்த ரெசிபி தான் இது. ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபியும் கூட. அவ்வளவுதான், தாளிப்பு எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதை நம்ம மாவுல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மாவு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப கட்டியா இருந்தா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். மாவு இப்ப கொஞ்சம் கட்டியா தான் இருக்கு. கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசை மாதிரி நம்ம ஊத்த வேண்டாம். இது அடை மாதிரி தான் நம்ம செய்ய போறோம். அதனால ரொம்ப தண்ணியா இல்லாம இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஊத்தும் போது தண்ணியா ஊத்தாம இந்த மாதிரி இருக்கணும். இப்போ பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் நான் எது தாளிப்பு செஞ்சனோ, எந்த பேன்ல தாளிப்பு செஞ்சனோ அதுலயே தான் நான் இந்த அடையும் செய்யறேன். ஒரு 2 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ஊத்திட்டு ஜஸ்ட் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டா போதும். திக்கா தான் வரும். இது திக்கா செய்யும் போதுதான் ரொம்ப நல்லா இருக்கும். இது ட்ரெடிஷ்னலா பாத்தீங்கன்னா திக்கா தான் செய்வாங்க. இது ஓரத்துல எல்லாம் நல்லா கிறிஸ்பியா, உள்ள நல்லா சாஃப்டா நல்லா இருக்கும். இது டேஸ்ட். மூடி போட்டு மூடி ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போடுங்க. திருப்பி போட்டதுக்கு அப்புறமா மூடி போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ப்ராசஸ் எல்லாமே நீங்க லோ ஃபிளேம்ல வச்சுதான் பண்ணணும். லோ ஃபிளேம்ல வச்சு நீங்க பண்ணும் போது நல்லா கிறிஸ்பியாவும் நல்லா ஒரு பொன்னிறமா உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளவுதான். 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா ஒரு பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாம். நல்ல ஓரத்துல நல்லா கிறிஸ்பி அவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க. இது நான்ஸ்டிக் பேன்ல ஊத்துனது. இது இரும்பு பேன்ல ஊத்திருக்கேன் பாருங்க. எல்லா இடமும் நல்லா செவந்து ஈவனா உங்களுக்கு கலர் கிடைச்சிருக்கு. டேஸ்ட்ல எந்த டிஃபரன்ஸும் உங்களுக்கு இருக்காது. ரெண்டுமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான். இதுக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷா உங்களுக்கு இது பிரிச்சு காட்டுறேன் பாருங்க. வெளியே நல்லா கிறிஸ்பியா, உள்ள எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு பாருங்க. டேஸ்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்க சேனலை நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோல பாக்குறேன். நன்றி, வணக்கம்.